KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய 10 முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி யூஸ்வலாக ஃபோட்டோகிராஃபியை ஆரம்பித்து பண்ணக்கூடிய பிகினர்ஸ் ஆகட்டும், இல்லை சில சமயத்தில் ஹாபியாக பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆகட்டும், ஏன் ஃபார் அ பிரேக் ரொட்டீனாக ஒரு கமர்ஷியல் ஒர்க்லாம் பண்ணி அதை போர் அடிச்சுட்டு நடுவில் ஒரு இன்பிட்வீன் ஒரு கேப்பில் ஓகே நம்ம ரோட்டில் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய 10 இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த 10 பாயிண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். ஒன்றும் கஷ்டமான விஷயமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர், அவ்வளோதான். ஏன்னா கையில் கேமரா இருக்குது, அப்புறம் எடுத்துகிட்டு நம்ம ரோடுக்கு போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரீட்டில் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம கேமரா நமக்கு வேண்டிய மாதிரி ஒரு படத்தை கொடுக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை சேரும். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஒரு பிரமாதமான விஷயங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்ஃபேக்ட் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட்ஸோட வெளியே போகிற சமயத்தில், அவங்கள ஃபீல்ட் ட்ரிப் கூட்டு போகிற சமயத்தில் என்னோடய கேமரா எடுத்துன்னு போயிட்டு எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் நான் எடுப்பேன். பிகாஸ் ஐ லவ் தட். ஏன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் ஃபோட்டோகிராஃபியில். ஏன்னா எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஃபோட்டோகிராஃபின்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக, இல்லையா? ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் போய் நம்ம நிறைய விஷயத்தை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியாது. திங்ஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. அது நீங்கள் பார்க்குறீங்க, அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எதாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறீங்க. நிறைய ஒரு சேலஞ்சஸுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆக்சுவலாக ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற சமயத்தில், நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஃபோட்டோகிராஃபியும் உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸை ஆஸ் அ பிகினர், ஒரு ஆரம்ப நிலை ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும். அதுக்கப்புறம் மற்ற எல்லா வகையான ஃபோட்டோகிராஃபியும் உங்களுக்குள்ளே தானாகவே ஈஸியாக வந்துடும். அதனால் அது ஒரு நல்ல ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களை யாராவது இது வரைக்கும் கேமரா எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணலைன்னா ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். செம்மையாக இருக்கும். யூ ரியலி லைக் இட் ஆக்சுவலி. ஓகே, வெல், ஸோ இதை பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கோங்க, மேக் இட் வெரி சிம்பிளுங்க ஆக்சுவலாக. அதாவது டோன்ட் காம்ப்ளிகேட் இட். எப்பவுமே உங்கள்கிட்ட நிறைய லென்சஸ் இருக்கலாம், நிறைய கேமராஸ் இருக்கலாம், நிறைய அக்சஸர்லாம் இருக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து மூட்டுக்கட்டு உள்ளே வச்சுருங்க. நீங்கள் ஒரே ஒரு கேமரா, ஒரே ஒரு லென்ஸ் மாத்திரம் வச்சுக்கோங்க. அண்ட் கேமராவோட ரொம்ப காம்பேக்டாக சின்ன கேமரா வந்துச்சுன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். இப்போ சோனியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ஃபா 6000 சீரிஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? குட்டியோண்டு கேமரா ஆக்சுவலாக. அந்த மாதிரி கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு செம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒன்று வெயிட் இல்லை அப்படிங்கிறது ஒன்று, ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோகிராஃபராக உங்களை யாருமே அவ்வளோ ஈஸியாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதனால் மேக் இட் வெரி சிம்பிள். கோ வித் ஒன் கேமரா அண்ட் மேபி அ ஷார்ட் ஜூம் லென்ஸ். ப்ரிஃபரபிளி ஒரு 8x55 இருக்கலாம், இல்லை 8x105 இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு லென்சஸ் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப லாங் லென்ஸ் நமக்கு தேவையில்லை. நான் அது ரொம்ப பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணோம். நீங்கள் கையில் வச்சு நிற்கிற சமயத்தில் எல்லாரோட அட்டென்ஷனையும் கிராப் பண்ண பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரு காம்பேக்டான ஒரு ஷார்ட் ஜூம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஓகே, கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கோங்க. ஃபுட்வேர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில். பிகாஸ் யூ வாக் லாட் ஆஃப் டிஸ்டன்ஸ், ரைட்? சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாது இல்லை, ஒரு 5, 6, 7, 8, 9, 10 கிலோமீட்டர் கூட நடந்திருப்பீங்க நீங்கள் ஆக்சுவலாக ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில். ஓகே, அப்போது உங்களோட ஃபுட்வேர் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா யூ ஃபீல் டயர்ட் ஆக்சுவலி. அண்ட் இட்ஸ் ஆல்சோ சேஃப் இல்லையா? ஒரு அன்னோன் டெரெயினில் போகிற சமயத்தில் ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் தட் ஒரு கவர்ட் ஃபுட்வேர் போட்டுக்கோங்க. ஒரு ரன்னிங் ஷூஸ் மாதிரி ஒரு ஷூஸ் போட்டுக்கோங்களேன். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் அதுதான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மேக் இட் வெரி வெரி சிம்பிள். ஓகே, டோன்ட் காம்ப்ளிகேட் இட். பேக்லாம் தூக்கிட்டு போகிறது, ட்ரைபாட் தூக்கிட்டு போகிறது, ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஆக்சுவலாக. அது வேறு ஜானர் ஃபோட்டோகிராஃபிக்கு நம்ம போய்க்கலாம் ஆக்சுவலாக. இதில் என்ன பண்ணிக்கோங்க, மினிமலிஸ்டிக் எக்யூப்மெண்ட் அண்ட் மினிமலிஸ்டிக் ஆக்சசரிஸ், அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆல்ரைட், சிம்பிளான ஒரு கேமரா எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் பேசிக்கான ஒரு லென்ஸ் கூட போதும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அது பேசிக்கான ஒரு கேமரா இருந்தால் கூட அந்த கேமராவுடைய கண்ட்ரோல்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஏன்னா கேமராவுடைய கண்ட்ரோல்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் கேமராவை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன். அதில் உங்களுக்கு நிறைய யோசிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காது பார்த்துக்கோங்களேன். அதனால் அப்படியே உங்களுடைய அந்த ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது அப்படியே கேஷுவலாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நடக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு கேமரா கண்ட்ரோல்ஸை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேபி அதுக்கு நீங்கள் சில கோர்சஸ் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கூட ஆகலாம் உங்களுக்கு.
பட் இஃப் அண்டர்கோ யர் கோர்சஸ் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஃபஸ்ட்டு மாடியூலில் முதல் போர்ஷனில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கேமரா கண்ட்ரோல்ஸ் தான். அது வந்து உங்களுக்கு பக்காவாக இருந்தால் தான் உங்களால் வந்து இங்கே நினச்சதை உங்களால் ஃபோட்டோவில் கொண்டு வர முடியும் இல்லையா? அதனால் அதை நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் த கேமராஸ். அதை தாண்டி வந்து கேமராவுடைய செட்டிங்ஸில் போய் ரொம்ப பிளாக் ஆகிடாதுங்க. 3வது பாயிண்ட்டை தான் நான் சொல்ல வருது. எப்போ பார்த்தாலும் ஐஎஸ்ஓ மாற்றுறது, அப்புறம் என்ன பிக்சர் ஸ்டைல் வைக்கலாம், என்ன ஒயிட் பேலன்ஸ் வைக்கலாம், மேனுவல் எடுக்கலாமா இல்லை ஆட்டோமேட்டிக்கில் எடுக்கலாமா, see too many complications, right? எக்ஸ்போஷர் ஓவர் ஆயிடுச்சா, அண்டர் ஆயிடுச்சா, ஹிஸ்டோகிராமை பார்க்கலாமா, ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் திங்ஸ் வென் யூ டூ லைக் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. இது மேக் இட் வெரி சிம்பிளுங்க. வெரி சிம்பிள்னா என்ன ஆக்சுவலாக, ஸோ யூ கேன் ஒர்க் இன் செமி ஆட்டோமேட்டிக் மோட்ஸ். ஓகே, ஏவி மோட்லேயோ டிவி மோட்லேயோ ஒர்க் பண்ணுங்கள், ஐஎஸ்ஓவில் ஆட்டோமேட்டிக் விட்டுருங்க. நமக்கு வேண்டியது கதை. அந்த இடத்துல அந்த காட்சியில் உள்ள கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கதையை தான் மற்றவங்களுக்கு நம்ம படம் மூலமாக சொல்ல போகிறோம். இதுதான் நம்மளுடைய நோக்கமே, அதுதானே அங்கே. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கேமராவுடைய கண்ட்ரோல்ஸ்குள்ளே செட்டிங்ஸ்குள்ளே வந்து இதுதான் அந்த ஓகே செட்டிங், இது ஓகே செட்டிங் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் செட்டில் ஆகிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் பி வெரி ஃப்ரீ. எவ்வளோ விஷயத்தை நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் விட முடியுமோ அவ்வளோ விஷயத்தை ஆட்டோமேட்டிக்கில் விடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கில் விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்கில் விடுங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் ஸ்டைல் அதை கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் விடலாம். தேர்ஸ் நத்திங் ராங் இன் தட் ஆக்சுவலி. அண்ட் ராலர் ஷூட் பண்ண போகிறீங்க, அதனால் வந்து டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி படம் இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டோரி மிஸ் ஆச்சுன்னா அது திரும்ப கிடைக்காது பார்த்தீங்களா? அதுக்காக சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம எதுக்கு ரோடுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாவது கிடைக்காதான்னு நம்ம அங்கே போகிறோம் இல்லையா? அப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம பார்த்த மாத்திரத்தில் அதை நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பான்டேனிட்டி எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமரா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து அது தானாக இயங்கக்கூடிய ஒரு மெத்தடில் இருந்துச்சு அப்படின்னா ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் ஐடியான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதனால் அது மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஒரு சிம்பிளாக ஒரு செட்டிங்ஸ்குள்ளே போய் போராடாமல் அழகாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வெல், அடுத்தது என்னென்னா லேர்ன் டு அப்சர்வ் தேன் சீயிங் இல்லை. அதாவது ஒரு காட்சியை வந்து ஜஸ்ட் மேலோட்டமாக பார்க்காதீங்க. அதுக்கு பதிலாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா உற்று நோக்குங்கள் அப்படின்னு சொல்கிறேன். உற்று நோக்குதல் அப்படிங்கிறது என்னென்னா, யூ see with lot of attention, okay, you see with lot of expectation, you see with lot of details. இதுதான் நான் வந்து உற்று நோக்குதல்னு சொல்கிறேன். ஃபோட்டோகிராஃபருக்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த குவாலிட்டி இருக்கணும், வேறு வழி கிடையாது. அதை முன்னாடியே நான் சொன்னேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. அது நீங்கள் இங்கே ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த உற்று நோக்குதல் விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இஃப் யூ டோன்ட் அப்சர்வ், ஐ டெல் யூ டெஃபினட்டாக அவங்க படங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கிறதுக்கோ அழகாக இருக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லைங்க ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா சீயிங் அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள். ஃபோட்டோகிராஃபராக இல்லாதவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து சில விஷயங்களை அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது என்ன கேட்டிங்க அப்படின்னா, அது உற்று நோக்குங்கள், அதனுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் அ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபார் த மேட்டர் வந்து இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் அ ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலாக. அது எங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரீட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் நான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கழுகு பார்வை மாதிரி இருக்கணும். எப்படி வந்து அந்த கழுகு பார்த்திங்கன்னா அதோட டார்கெட்டான ப்ரேயை வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கரெக்டாக பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி எய்ம் பண்ணி உற்று நோக்கிட்டு கரெக்டாக அடிக்குதோ, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உற்று நோக்கணும். அந்த கரெக்டான ஒரு சீன் கரெக்டாக நெக்ஸ்ட் பண்ணி வரும்போது டபான் ஷட்டர் பண்ண ப்ரெஸ் பண்ணி இந்த ஷாட்டை முடிச்சிடணும். ஓகே, ஸோ இட் இஸ் சம்திங் விச் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஆக்சுவலி. இட்ஸ் நாட் அ காமன் குவாலிட்டி, ஐ டெல் யூ. இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான ஒரு குணம் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, நம்ம பறவை கிட்டத்தட்ட வந்து அதிகப்படியான மக்கள் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையுமே மேலோட்டமாக தான் பார்த்துட்டு போவோம் ஆக்சுவலாக. மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்சியினுடைய அடிப்படையான ஒரு அழகு இல்லாட்டி வந்து உள் உணர்வு அப்படிங்கிறது நம்ம கேமராவில் பதிவாகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணுங்கள், உற்று நோக்குங்கள். ஓகேங்களா? ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியோட ஒரு ஆர்வத்தோட, எந்த மாதிரி ஆர்வம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஒரு குழந்தையினுடைய ஒரு ஆர்வம் ஆக்சுவலாக. ஏன்னா பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு 3, 4, 5 இயர்ஸ் உள்ள குழந்தைங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்யூரியஸாக இருக்கும் ஆக்சுவலாக. எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா அந்த வயசு அப்படி இல்லையா, அந்த அந்த உலகத்தை பார்த்த உடனே இது என்ன, அது என்ன, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தைக்குரிய ஒரு ஆர்வம் பார்த்தீங்களா, அது வந்து நமக்குள்ளே வரணும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் when you are in the street என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, you have to see the world like a child. உலகத்தை வந்து ஒரு சிறு குழந்தை மாதிரி நீங்கள் பார்க்க எப்போ கற்றுக்குறீங்களோ அப்போ வந்து அந்த படங்கள் வந்து சிறப்பாக இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா வந்து இந்த உலகத்தை வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுற சமயத்தில் என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்தியாவாக இருந்துச்சுன்னா இந்தியாவை வந்து ஒரு ஃபாரினர் பார்த்தா எப்படி பார்ப்பார் ஆக்சுவலாக, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் இல்லையா. அதுதான் ஆர்வத்தோடு பார்க்குறது இல்லை, அது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். நான் அடிக்கடி வந்து ஆம்பிஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் இல்லை. சென்னைக்கு வந்து ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வராருன்னா ஏர்போர்ட்லேருந்து அவர் வரும்போது முதல்ல ஒரு பார்க்குற காட்சி, முதல்ல ஒரு ஆச்சரியப்படக்கூடிய காட்சி என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஊர் ஆட்டோ ரிக்ஷா
இல்லையா? 3 சக்கரத்தில் ஓடக்கூடிய அந்த மஞ்சள் கலர் வெஹிக்கிள் அதை பார்த்து ஒன்றா அவங்க ஆச்சரியமாக பார்ப்பான். ஏன்னா அவங்க ஊரில் அது கிடையாது. 3 சக்கரத்தில் ஒரு வண்டி ஓடுதா அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கே அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். உடனே என்ன பண்ணுவான், கார் கண்ணாடி கீழே இறக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பான். இது வந்து நானே பார்த்துருக்கேன், நானே கவனிச்சிருக்கேன். என் கூட வந்து ஒரு ஃபாரினர் கூட பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமாக பார்த்து அவர் ஃபோட்டோ எடுத்ததை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கேட்டிங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய சில காட்சிகள் நமக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஏன்னா தொடர்ந்துச்சு அடிக்கடி பார்க்குறதுனால அது வந்து நமக்கு வித்தியாசமாகவே நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. அதனால் இந்தியாவை என்ன பண்ணுங்க ஆக்சுவலாக வந்து வெளிநாட்டவர் கண்ணோடு நீங்கள் பாருங்கள். இதோட எனக்கு இந்த பாயிண்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த குழந்தைக்குரிய க்யூரியாசிட்டி இருக்கணும். ஒரு வெளிநாட்டவருடைய ஒரு பார்வை கோணம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? யூ வில் நாட் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்க ஆக்சுவலாக. இதெல்லாம் தான் பேஸ், கேமராலாம் அதுக்கப்புறம். ஓகேங்களா? குட். அடுத்த பாயிண்ட் வந்து எய்ம் யுவர் கேமரா அட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அதாவது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்களை இல்லை வந்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்க ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்களா, அது மாதிரி விஷயத்தை கவனிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஒரு ஓவராலான ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு சீனை வந்து பிரேக் பண்ணி அதை சின்னதாக பார்க்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போ ஒரு சீனை நீங்கள் அதை பிரேக் பண்ணி சின்னதாக பார்க்குறீங்களோ அப்போ அந்த சீனில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கண்ணுக்கு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு வேலை ஆக்சுவலாக. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறவங்களுக்கு ஒரு டெம்பிளுடைய லைக் கோபுரத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, கோவில் கோபுரத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா தூரத்தில் போயிட்டு இந்த கம்ப்ளீட்டாக அந்த கோபுரம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு ஷாட் எடுத்துருவாங்க இல்லையா? ஓகே ஃபைன், அது எல்லோரும் எடுக்கக்கூடிய ஒரு ஷாட் ஆக்சுவலாக. அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களில் ஏதாவது ஒரு எபிசோட் சொல்கிற மாதிரி, ஏதாவது கதை சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள், இல்லை அந்த சிற்பத்திலே ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு சிற்பம் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் க்ளோஸ்அப்பில் எடுக்கலாம் இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. அதனால் கேமராவை எப்போவுமே என்ன பண்ணுங்கள், காட்சியினுடைய வித்தியாசமான பகுதிக்கு நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். சில ரொட்டீன் திங்ஸ் பார்க்குறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொட்டீன் திங்ஸ் பார்த்துட்டு எடுத்திங்க அப்படின்னா அந்த படங்கள் ரொட்டீனாக இருக்கும், 10-11 இருக்கும். ஆல்ரெடி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் எடுத்த ஒரு விஷயத்த நம்மளும் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஐடென்டிஃபை சம்திங் இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். எனவே இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வித்தியாசமாக கூட இருந்திருக்கும், புதுசாக கூட உங்களுக்கு இருந்திருக்கும். அதனாலவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோ நீங்கள் கட்டாயமாக லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நல்ல வீடியோ நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? அதனால் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதையும் தாண்டி வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் KLR த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் சந்திக்கிற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.